வி தேர் டூர்ஸ். இவங்க இப்ப சென்னையில இருந்து பொங்கல் ஹாலிடேஸுக்கு 6 days ஆல் இன்க்ளூசிவ் சிங்கப்பூர் மலேசியா காம்போ குரூப் டூர் பேக்கேஜ் வெறும் 1,09,890க்கும், தீபாவளி ஹாலிடேஸுக்கு 4 days ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா ஒன்லி குரூப் டூர் பேக்கேஜ் வெறும் 48,890க்கும் நம்ம ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட, அதாவது 5% GST பிளஸ் 2% TCS ஓட பண்ணி தராங்க. இதுல இந்த 2% TCS அப்படிங்கறத உங்களால திருப்பி கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ்லயே உங்களுக்கு ஃளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் வித் ஸ்விம்மிங் பூல், Indian style breakfast, lunch and dinner, both veg and non-veg, unlimited buffet, AC bus, all entry tickets, licensed Tamil tour guide, டிராவல் இன்சூரன்ஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும். இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இவங்களுடைய ஸ்டாஃப் நம்ம கூடவே டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துப்பாங்க. இவங்களுடைய வெப்சைட்டையும் சரி, கான்டாக்ட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, மேல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க. இனிமேல் சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இன்னைக்கு வெளியாக இருக்கிற பியார் பிரேமா கல்யாணம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க படத்துடைய கதாநாயகன் அந்த வேலையை வேணான்னு சொல்லிவிட்டு கடைசியாக உள்ளூருக்கு வந்து சேர்றாப்புல. அவருடைய அப்பா தான் MS பாஸ்கர், ரொம்ப கண்டிப்பான ஒரு நபர். ஆனால் அவர் மகனுக்காக எவன் கை காலில் விழுந்து வேலையை வாங்கி கொடுத்தாலும் அந்த வேலைக்கு போகிற ஐடியாவில் ஹீரோ இல்லை. ஒரு தருணத்தில் கதாநாயகியை பார்த்து காதல் வயப்படுறாரு. கடைசியாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் இவர் பண்ண இந்த கல்யாணமே இவருடைய வாழ்க்கையை இதுக்கப்புறம் தலைகீழாக மாற்ற போகுது அப்படிங்கிறது நம்ம கதாநாயகனுக்கு அப்போ வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை தயவு செஞ்சு பொறுமையாக மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலம் வேணாலும் எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வழக்கமான கதையாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான கதையை எடுத்து அதை கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு கமர்ஷியல் படமாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற அந்த டேர்மு இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிக்கிட்டே வருது பல இடங்களில். அதனால அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டாக இருக்கு இல்லைங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ப்ரிமிஸை தான் கதையாக எடுத்துக்கிட்டு இந்த டீம் களத்தில் இறங்கியிருக்கு. இந்த படத்தை 2018 பியார் பிரேமா காதல் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கிட்டு 2024 கவினை வச்சு ஸ்டார் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்த இளன் அப்படிங்கிற இயக்குனர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காப்புல. ஆனால் என்ன ஒன்று வித்தியாசம், அவர் இயக்குனது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோவாக அவரே பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துடைய முக்கியமான 2 கதாபாத்திரங்கள், ஒன்று இளன், இன்னொன்று சான்வி மேக்னா. இந்த 2 பேர் தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். அதே நேரத்திலேயே நம்ம ஹீரோவுடைய சைடில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா MS பாஸ்கர், கீதா கைலாசம், செந்தில் அப்படின்னு ஆர்டிஸ்ட். ஹீரோயின் சைடில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இளங்கோ குமரவேல் ஆகட்டும், ராதிகா சரத்குமார் ஆகட்டும், அப்புறம் யோகி பாபு, மாறன் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில இடங்கள் மேக்கிங்காகவும் சரி, ஒரு சில வசனங்களாகவும் சரி சூப்பராக இருந்தது. அந்த இடத்தை கடக்கும்போது குறிப்பாக ஹீரோயினுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று கிரியேட் ஆகி அந்த மொமெண்ட் ஒரு பெரிய ஹை மொமெண்ட்டாக வந்து நிற்கிற அந்த தருணத்தில் பேக்ரவுண்டில் நம்ம முதல்வன் படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐகானிக் இன்டர்வியூ சீக்வன்ஸ் இருக்குது பாருங்க, அந்த சீக்வன்ஸை வச்சு அதை இந்த சீனோட பிளண்ட் பண்ணி அதை கரெக்டாக மேட்ச் பண்ண அந்த விதம் இருக்குது பாருங்க, செம்ம ஸ்மார்ட்டான ஒரு ஐடியா அப்படின்னு நான் சொல்லுவேன். அது செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு இந்த டீமு. அதே நேரத்திலேயே என்னதான் இங்கே எல்லாத்துக்கும் நான் தோசை ஈஸியாக சுட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் போய் எல்லாருக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே ஏன் தோசை ஆறி போயிடும். அதனால் நான் முருகலாக சுட தோசை தின்னதே எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது, அந்த வீட்டில் இருக்கும்போது தான் அப்படின்னு ராதிகா சொல்கிற அந்த ஒரு வசனத்திலேயே அவளுக்கு என்னப்பா மகாராணி மாதிரி இருக்கா ஜம்முன்னு அப்படின்னு ஊர் என்னதான் சொன்னால் கூட பெண்கள் பிறந்த வீட்டில் மட்டும்தான் தன்னை எப்பயுமே இளவரசிகளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்ன ஒரு அழகான காட்சி அது. அதே நேரத்திலேயே ஏமா ஒரு பெண்ணை வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆண் சொன்னானா அவனை மேல் சாவனிஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அப்போ ஒரு ஆணை வேலைக்கு போகக்கூடாது, நீ வீட்டையே பார்த்துக்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஒரு பெண் சொன்னா உங்களை நம்ம என்னன்னு சொல்றது அப்படின்னு இளங்கோ குமரவேல் பொண்ணை பார்த்து கேட்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸும் சரியான ஒரு சீக்வன்ஸ் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மியூசிக் நம்ம யுவன் தான் பண்ணியிருக்காப்புல. இயக்குனரான இளனை பொறுத்தளவுக்கு எனக்கு நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்த லவ் டுடே படத்தில் என்ன மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் பிச்சு படல் எடுத்தீங்க அதே மாதிரி மியூசிக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இவன்ட்ட பிடிவாதமாக கேட்டிருப்பார் போல தெரியுது. அந்த படத்திலேயே கூட பச்சை இலைய தட்டின்னு ஒரு பாட்டு செம்ம குத்திருப்பாப்புல நம்ம யுவனு. அதே ஸ்டைலில் அதே பேட்டர்னில் ஒரு பாட்டு இந்த படத்துலையும் வைக்கப்பட்டிருக்கு. ஈவன் இந்த படத்துக்குள்ளேயே கூட அவர் வச்ச அந்த பாட்டு செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி பல விஷயங்கள் ஒன் சைடில் இருக்கத்தான் செய்யுது. அப்போ என்னதான் சார் இந்த கதையில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கதாநாயகன் ஏன் வேலைக்கே போக மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான காரணமே எங்கேயுமே இவங்க ரிஜிஸ்டர் பண்ணப்படவே கிடையாது இந்த கதையில்.
அவர் தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைச்சா தான் போவேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்காரா, இல்லை என்ன வேலை கிடைச்சாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போக மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. அதாவது கதையுடைய பிற்பகுதியில் கதாநாயகி வேணாம்னு சொன்னாங்க இருக்கட்டும், முதல்ல முற்பகுதியில் அவர் எதுக்கு போகாமல் இருந்தாருங்கிறதுக்கே கிளியர் கட்டான காரணம் இல்லை. அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராகவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் இவங்க. அதே மாதிரி சார், காதல் அப்படிங்கிறதே 2 நபர்கள் 2 மனங்கள் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் எதை வேணாலும் விட்டு கொடுத்துட்டு நான் வருவேன் அப்படிங்கிறதான் காதல், ரைட்டா? இதில் ஒருத்தர் பிடிவாதமா நோனோ நான் எனக்கு இதாக இருக்குது, எனக்கு என்ன காசு பணம் எல்லாம் இருக்குது, சம்பாத்தியமாக நிறைய இருக்குது, அது நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டால் தான் நான் அது ஒத்து வருவேன் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ ஹீரோயினுக்குள்ள இடையில் இருக்கக்கூடிய அந்த காதல் அப்படிங்கிறதே எங்க இது சரியான காதல் தானா, உண்மையான ஆழமான அழுத்தமான ஒரு காதல் தானா, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்த ஒரு காதல் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று நமக்குள்ள வரத்தான் செய்யுது. இதனாலேயே ஒரு சில இடங்கள் எமோஷனலாக இந்த படம் அங்கங்கே நமக்கு மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வரத்தான் செய்யுது. அதே மாதிரி சரி, இப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துட்டோம், இப்போ யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத நம்ம சொல்லணுமா இல்லையா? இதில் இவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யுது. ஏன் அப்படின்னா, முதல்ல கதாநாயகனுடைய அண்ணி கதாநாயகனுடைய அம்மா கிட்ட இத்தனை வருஷமாக நானும் தான் இந்த குடும்பத்தில் எல்லா வேலையும் வீட்டில் உட்காந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் இந்த குடும்பத்தை, இப்போ உங்கள் பையன் ஹவுஸ் ஹஸ்பண்டாக அந்த வீட்டில் இருக்கேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, நினைக்கிறீங்க இல்லையா? இதே எங்கள் அப்பா நினச்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த வீட்டில் உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு அவங்க கேட்குற அந்த மொமெண்ட்டில் நமக்கு என்ன தோணுது? அப்போ ஹீரோ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறத தப்பு கிடையாது, கரெக்டு தான் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இன்னொரு சீனில் ராதிகா தன்னுடைய பொண்ணுக்கிட்ட, இங்கே பாருமா, பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் எல்லாருமே எப்படி இருந்தாலும் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டோம், நம்ம ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தாலும் பிள்ளையை பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அதுக்கு தயாராகத்தான் இருப்பாங்க. ஆனால் ஆண் பிள்ளையை பெற்ற எந்த பெற்றோருமே இப்படி நம்ம பிரிய போகிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு தயாராக இருக்கவே மாட்டாங்க. நானாக இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனை இப்படி விட்டுருக்கவே மாட்டேன், இதெல்லாம் இப்போ சொன்னால் உனக்கு புரியாது, ஒரு பிள்ளையை பெற்றதுக்கப்புறம் உனக்கு தானாக புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கரெக்டு. ஆனால் இப்படி பேசக்கூடிய ராதிகா எதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல மட்டன் சூப்பு சிக்கன் சூப்பு கொடுத்தப்பெல்லாம் ஓகே, பின்னாடி இதை பாரு அதை பாரு அதை போய் வாங்கிட்டு வா இதை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த வந்த மருமகனை இந்த அளவுக்கு நடத்தும் போது இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியலையா? வீட்டுக்கு வந்த மருமகனை எப்படி பண்ணுறோம், 1000 இருந்தால் நம்ம மகனாக இருந்தால் அப்படி பண்ணியிருப்போமா, இல்லை நம்ம மகனாக இருந்தால் போது அனுப்பியிருப்போமா அப்படின்னு பின்னாடி பேசுகிறாங்க இல்லையா? இது முன்னாடி அவங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னுடைய மைண்டில் வரத்தான் செஞ்சது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் த அதர் சைட்லையும் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஜாலியாக ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். ஆனால் என்னுடைய மனசில் வந்த இதே சந்தேகங்களும் கேள்விகளும் உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடல்ட் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் UA 13+ தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் கொஞ்சம் ஒரு அடல்ட் ரிலேட்டடாக ஒரு சில வசனங்கள், ஒரு சில காட்சிகள், அது வந்து செக்ஷுவலாக எதுவும் காட்டலை, பட் அப்படி போகிற போக்கில் டபுள் மீனிங் மாதிரி ஒரு சில விஷயங்களை லைட்டாக பேசியிருக்காங்க. அதனால் என்ன பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்லி UA 16+ தான் நான் சொல்லுவேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.